டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு வெப் சீரிஸு வாரண்ட். ஜி5 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. வாரண்ட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, திருச்சியை மையமாக கொண்டு கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. பாலாஜி சக்திவேலே ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். அவருக்கு ஒரு பையன், பேரே கோட்டை கருப்பன். அவர் தான் கதையின் நாயகன். தன் மகன் அரசு வேலைக்கு தான் போகணும்னு உறுதியாக இருக்கார் பாலாஜி சக்திவேல். இதுக்காக அரசு தேர்வு எல்லாத்தையும் எழுத சொல்கிறாரு. மகன் கோட்டை கருப்பும் அப்பா பேச்சை கேட்டு ஒவ்வொரு தேர்வாக எழுதி தோல்வியும் அடைகிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் வரைக்கும் நாயகனை கோட்டை கருப்பை கிண்டல் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்கு தான் தேர்வு எழுதிக்கிட்டே இருப்பா, சீக்கிரம் ஏதாவது வேலைக்கு போகிற வழியை பாருன்னு சொல்கிறாரு. நாயகன் கோட்டை கருப்பு சாமியும் வேலை கிடைக்காத விரக்தியின் விளிம்பில் இருக்கும்போதே கோட்டை கருப்பு சாமியின் தாய் மாமனான காளி வெங்கட்டு மாவட்ட எஸ்பிக்கு கார் டிரைவராக இருக்காரு. அவர் தன் அக்கா மகனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பவரை யூஸ் பண்ணி கருப்புசாமிக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை வாங்கி கொடுக்குறாரு. அப்பா பாலாஜி சக்திவேல் நினச்ச மாதிரியே அரசு வேலை வாங்கியாச்சு. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுதான்னு பார்த்தா பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது. கருப்புசாமி புதுசாக இருக்கிறதால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் இவருக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சிக்கலான கேஸையெல்லாம் கொடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க. குற்றவாளிகளை பிடிக்கவும் சொல்கிறாங்க. இவர் நீதிமன்றம் வரை போய் சொதப்பி வைக்க உயர் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் வரை கருப்புசாமியை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. 20 வருடத்துக்கு முன்பு நடந்த வழக்கையெல்லாம் விசாரிக்க சொல்கிறாங்க. தடயத்தை தேடி போனால் எந்த எவிடன்ஸுமே இல்லை. அந்த நேரம் பார்த்து கொடைக்கானல் சரவணன்னு ஒரு திருடன் கலெக்டர் வீட்டுக்குள்ளே போய் கைவரிசை காட்ட அவனை பிடிச்சே தீரணும்னு உயர் அதிகாரிகள் உத்தரவு போட கோட்டை கருப்புசாமியும் அவனை தேடி கண்டுபிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தால் உயர் அதிகாரிகள் அவனை சுதந்திரமாக நடமாட விடுறாங்க. என்ன சார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன், அவனை இப்படி சுதந்திரமாக டீ வாங்க அனுப்புறீங்களேன்னு கேட்க அவன் குற்றத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டான். நகையும் திருப்பி தரேன்னு சொல்லிட்டான். அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துன்னு சொல்ல அவனை அழைச்சிக்கிட்டு ஜட்ஜை பார்க்க போகிற அந்த கேப்பில் அங்கே கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த அக்யூஸ்டு கருப்புசாமியை பலமாக தாக்கிட்டு தப்பிச்சு போயிடுறான். இதை கேள்விப்பட்ட உயர் அதிகாரிகள் நீ ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை, விளங்காதவன்னு திட்ட கோட்டை கருப்புசாமி இல்லை, இனிமே நீ வெறும் கொட்டடா அப்படின்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் இவரை ஒரு பைக்கு திருடனை இவர் தேடி போக அவன் ஏற்கனவே கேரளாவில் ஒரு பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனாகவும் இருக்கான், தலைமறைவாகவும் இருக்கான். அவனையும் பிடிக்க முடியல. ஸ்டேஷனில் கருப்புசாமியை இனிமேல் நீ இந்த எடுபுடி வேலையெல்லாம் பாரு, டீ வாங்கிறது, ஸ்டேஷனை சுத்தம் பண்ணுறதுன்னு அந்த வேலையெல்லாம் இனிமேல் நீ தான் பார்க்கணும்னு சொல்ல போலீஸ் வேலையே நினச்சி வெறுத்து போகிறாரு. இதுக்கு இடையில இவருக்கு ஒரு காதலும் இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஆறுதல். இனிமேல் இந்த வேலையே வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துடலான்னு நினைக்கிறாரு. தாய்மாமன் எஸ்பியோட கார் டிரைவரும் ஆறுதல் சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. பக்கத்து வீட்டுக்காரரு பதட்டமாக ஓடி வந்து என் மகளை போட்டு மருமகன் அடிக்கிறான், நீ வந்து என்னான்னு கேள்றான்னு சொல்ல கருப்புசாமி தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் அவன் மீது காட்ட சாதாரண கருப்புசாமியாக இருந்தால் திருப்பி அடிச்சிடலாம். கோட்டை கருப்புசாமி போலீஸ் ஆச்சு, அதனால் அவன் அடியை வாங்கிட்டு அமைதியாக போக இதை பார்த்த பாலாஜி சக்திவேல் தன் மகனை நினச்சி பெருமைப்படுறாரு. ஆனால் மகன் கருப்பசாமி முகத்தில் சந்தோஷமே இல்லையே. என்ன காரணம்னு காளி வெங்கட்டை கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து சொல்கிறாரு. உடனே மகன் கருப்பசாமியை கூப்பிட்டு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு மகன் இல்லைப்பா நான் வேலையை விட்டுடலான்னு இருக்கேன்னு சொல்ல இதுக்கு போயாடா வேலையை விடுவாங்க, அவங்க யாரா உனக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட, உன் பெயரை நீ தான் உருவாக்கணும், இத்தனை கேஸை நீ சொதப்புனதுனால தானே உனக்கு பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணுறாங்க, அந்த கேஸையெல்லாம் ஜெயிச்சு காட்டுன்னு சொல்கிறாரு. முடிக்கவே முடியாத கேஸையெல்லாம் முடிச்சு காட்டு, நீ யாருன்னு நிரூபித்து காட்டுன்னு சொல்ல அந்த இடத்துலேருந்து கோட்டை கருப்புசாமி தன் வேட்டையை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதான் இந்த சீரீஸோட மீதி கதை. ஒரு சாதாரண ஆள் கோட்டை கருப்புசாமி ரொம்ப நல்லவனாகவும் இருக்கார். அவரை இந்த அமைப்பு சிஸ்டம் எப்படி கோபக்காரன்
கொலைகாரனாக வெறித்தனமிக்க சைக்கோவாக மாற்றுச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மொத்த கதையை. தன்னை பார்த்து குற்றவாளிகள் பயந்தா ஓகே, 6 வயசு குழந்தையும் பயப்படுதுன்னா எப்படி? குற்றம் செய்பவன் போலீஸுக்கு பயப்படாமல் சுதந்திரமாக திரிகிறான். எந்த குற்றமும் செய்யாத சாமானியம் போலீஸை பார்த்து பயப்படுறாங்களே, அது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு இந்த சீரீஸு. ரொம்ப நல்லவனா நேர்மையாக உண்மையாக இருந்தால் போலீஸ் வேலையை பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இந்த சீரீஸை எடுத்திருக்காங்க. விலங்கு வெப் சீரிஸ் வந்தது இல்லையா, அப்புறம் மாமன் படத்தை இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் தான் இந்த வெப் சீரிஸோட கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. திருச்சி பொன்மலை காவல் நிலையத்தில் பணியாற்றுகிறாரு நாயகன் கோட்டை கருப்பு. விசாரணைக்கு வந்த கைதியை போட்டு கோட்டை கருப்பு அடித்ததால் ஸ்டேஷன்லேயே இறந்து போகிறான். இதை ஜெயபிரகாஷ் தலைமையிலான சிறப்பு குழு இந்த கொலையை விசாரிக்கிறாரு. ஒரு எளிமையான மனிதனாக இருந்த கோட்டை கருப்பு ஒரு கைதியை அடித்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளியது எது என்பதில் தொடங்குகிறது வாரண்ட். தனது அப்பாவியான குணத்தாலும் சக அதிகாரிகள் மற்றும் குற்றவாளிகளின் கேலி கிண்டலுக்கு ஆளாகும் போது கோட்டை கருப்பு தன்னை போலீஸ் வேலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நபராக மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் வழி தவறி போவதே இந்த தொடரின் மைய கதை. நாயகனாக நடித்துள்ள பிரசாந்த் பாண்டியராஜ் தனது கதாபாத்திரத்துக்கு ஏற்ற உடல் மொழியையும் உணர்ச்சிகளையும் யதார்த்தமாக வெளிப்படுத்தி நடித்துள்ளார். அவரது நல்ல பிரமாதமான நடிப்பை கொடுத்திருக்காரு. அவருடைய அப்பாவித்தனம் பார்வையாளர்களை தனக்குள் இழுத்து கொள்கிறது. விக்னேஷ் நடராஜன் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாரண்ட் வெப் சீரிஸு ஜி5 ஓடிடி தளத்தில் வெளியாகி அவைலபிளாக இருக்குது. பிரசாந்த் பாண்டியராஜ், காளி வெங்கட், பாலாஜி சக்திவேல், அருள்தாஸ், நம்ரிதா, ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஜி5 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.